பாரம்பரிய உணவுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து வழங்கிட்டு வர்றோங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வாழைத்தண்டை வச்சு 2-3 ரெசிபி போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம அந்த வாழைத்தண்டை வச்சு பாரம்பரியமாக செய்கிற ஒரு புளிப்பச்சடி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல வாழைத்தண்டை அரிஞ்சு மோரில் போட்டு வச்சுருக்கேன். இந்த வாழைத்தண்டை எதுக்காக மோரில் போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னால் இது வந்து கருக்காமல் இருக்குங்கிறதுனால லேசாக போட்டு அப்படியே பெசரி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த வாழைத்தண்டில் இவ்வளோ தான் நான் போட்டு வைக்க போகிறேன். இந்த வாழைத்தண்டுக்கு இந்த அளவு புளி ஊற வச்சு இதை கரைச்சி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை முன்னாடி அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தண்ணியை அதில் வச்சுக்கணும். இந்த வாழைத்தண்டை இந்த புளி தண்ணியிலே போட்டுடணும். உப்பு வந்து இதுக்கு அரை உப்பாக போடணும். 1/4 டீஸ்பூன் போடுறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறோம். இது வந்து இப்போ இந்த புளி தண்ணியிலேயே நல்லா வேகணும். வாழைத்தண்டு நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் ஒரு 25 கிராம் வெல்லம் போடுறோம். இப்போ வெல்லம்லாம் போட்டது நல்லா கரைஞ்சி போய் கெட்டியாயிடுச்சு. கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கிறோம். அரிசி மாவு எதுக்காக போட்டுக்கிறோன்னா கொஞ்சம் சேர்ந்தாப்புல இருக்கும். இப்போ நல்லா பச்சடி நல்லா இப்போ தொட்டுக்கிற அளவுக்கு பதமாக வந்துருச்சு. இப்போ வந்து அதை இறக்கிக்கிறோம். இறக்கி வச்சுட்டு கரண்டி அடுப்பில் போட்டு தாளிச்சுக்கிறோம். ஒரு கரண்டி எண்ணெய் ஒரு கொஞ்சமாக வச்சுருக்கேன். அதுக்கு அந்த ஒரு கரண்டி எண்ணெய் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு போடுறோம். உளுத்தம் பருப்பு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பச்சடியில் போட்டுக்கிறோம். இப்போ வாழைத்தண்டு புளிப்பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து தேங்காய் துருவல். இது வந்து நீங்கள் 2 நாளைக்கு வச்சுருந்தாலும் இது வீணாக போகாது. இது வந்து நீங்கள் உடனே சாப்பிட்றாப்புல இருந்ததுன்னா தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக வச்சுருக்கிறதுனால உடனே சாப்பிட்றதுன்னு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டிருக்கேன். இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து பாரம்பரியமான புளிப்பச்சடி. இது வீட்டு தெய்வங்களுக்கெல்லாம் படைக்கிறதுக்கு புளிப்பச்சடி அவசியம் செய்வாங்க வாழைத்தண்டு போட்டு. இந்த புளிப்பச்சடிக்கு இறக்கி வச்சு தான் தேங்காயை போட்டு இதுமாரி கலக்கி விட்டிங்கன்னு சொன்னாக்கா நல்லாயிருக்கும். தேங்காய் சூடு ஏறக்கூடாது. அதனால் இறக்கி வச்சுட்டு அதை போட்டுடுங்க. இந்த பாரம்பரியமான வாழைத்தண்டு புளிப்பச்சடியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைத்தண்டை வச்சு இனிமேல் புளிப்பச்சடி செய்யாமல் நீங்கள் சமையல் பண்ண மாட்டீங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக நல்லா அருமையாக இருக்கும். இந்த வாழைத்தண்டு புளிப்பச்சடியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலே தெரிகிற ஆப்ஷனில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.